ஹலோ, உங்கள தான். சண்டே போனதே தெரியலன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? இந்த வீடியோவை பாருங்க. சண்டே ரொம்ப லாங்கா போகிற மாதிரி தெரியும். சண்டே ஆச்சுன்னா போதுங்க. சண்டே என்ன ஸ்பெஷல்? சண்டே சமையல் என்ன அப்படின்னு கேட்கும்போது நம்மளுக்கு வரும் பாருங்க டென்ஷன். மாவை வச்சு வழக்கம் போல் இட்லி, தோசை அப்படி இல்லாட்டினா அதுக்கு சைட் டிஷ்ஷாக சாம்பார் இல்லைன்னா சாதத்துக்கு புளிக்குழம்பு, ரசம் இதை தவிர வேறு என்ன ஸ்பெஷல் இருந்துற போகுது? பட் இதை தாண்டி நீங்கள் வேறு ஏதாச்சும் ட்ரை பண்ணிங்கன்னா யூ ஆர் பெஸ்ட். அப்படி வழக்கமாக செய்கிற இட்லி தோசைக்கெலாம் பாய் பாய் சொல்லிவிட்டு இன்றைக்கி நான் நூடுல்ஸ் ட்ரை பண்ணேங்க. இட்லியில் மட்டும்தான் வெந்துருச்சா வேகலையான்னு ஓட்டை போட்டு பார்க்குறத தாண்டி நூடுல்ஸ்லேயும் அடிக்கடி வெந்துருச்சா வேகலையான்னு ஒன்றா வாயில் வச்சு பார்த்து அப்படி தான் இறக்குனேன். சண்டே தானே நல்ல ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு 5 நிமிஷம் இந்த நூடுல்ஸை கடையில் ஆர்டர் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்க தோணும் தான். பட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சில பேர் எக் நூடுல்ஸ் சாப்பிட மாட்டாங்க, சில பேர் நிறைய காரம் இருந்தால் சாப்பிட மாட்டாங்க. இது மாதிரி நிறைய கேரக்டரோட நம்ம ஃபேமிலியில் இருப்பாங்க. எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா டேஸ்ட்டு கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் இவங்களுக்கு ஏற்ற மாதிரி சமைச்சிட்டு அவங்க சாப்பிட்டுட்டு சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு வரும் பாருங்கள் ஒரு சந்தோஷம். சண்டே வெளியில் ஒரு அவுட்டிங் போய் கடையில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற மகிழ்ச்சியை விட யாராச்சும் நம்ம சமைச்சதை சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை விட சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லை. இது உண்மைனா கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா பை பாய்.